Hello students, welcome back to my channel. நம்ம output based questionல third question பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். previous வீடியோல ரெண்டு sample papersல இருந்து questions வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது next sample papersல இருக்க output based questions தான். ஓகேவா? ஸோ எப்போவுமே 31th கொஷின் தான் ப்ரிடிக்ட் தி அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் கோட் வந்து கேட்பாங்க. கொஷின் இது தான். ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக கொஷினை ரீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கொஷினை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஒன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஷினை ரீட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். இப்போ டிக்ஷனரியை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை D1 அப்படின்ற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. X = Y = டிக்ஷனரி ஆஃப் 1. ஸோ டிக்ஷனரி ஆஃப் 1ன்றப்போ இந்த 1ன்றது இண்டெக்ஸ் கிடையாது. D1 ஆஃப் 1ன்றது வந்து கீயை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிக்ஷனரியில் இதுதான் மெயினான விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ன்ற கீழே அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 5. அப்போ X = Y = 5ன்னு சொல்லி அசைன் ஆகிருக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பை கொடுத்துருக்காங்க. டிக்ஷனரியை கொண்டு வந்து நம்ம கேன்ற வேரியபிளை அசைன் பண்ணுறோம். அப்போ டியை கொண்டு வந்து கேன்ற வேரியபிளை அசைன் பண்ணும்போது ஜஸ்ட் டி அப்படின்னு சொல்லி D1 அப்படின்றத மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கீஸ் தான் எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அசைன் ஆகும் அப்படின்னா D1 = ஸோ அதோட வேல்யூஸ் என்னென்னா 1, 2, 3, 4, 5. ஏன்னா ஒவ்வொரு கீயோட வேல்யூஸ் தான் இப்போ நம்மளுக்கு எங்கே அசைன் ஆகும் அப்படின்னா கேல வந்து அசைன் ஆகும். ஓகேவா? அப்போது K = நமக்கு என்ன இருக்கும்? 1, 2, 3, 4, 5. இதுதான் கேயோட வேல்யூஸ். ஓகே. அப்போ கேயில் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது கேயோட வேல்யூ 1 இருக்கும். செகண்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது கேயோட வேல்யூ 2. ஸோ அதே மாதிரி லூப் ஐட்ரேட் ஆகும்போது 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி அசைன் ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இஃப் D1 of K ஃபஸ்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது 1ன்னு சொல்லி அசைன் ஆகும். ஸோ இந்த 1ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட வேல்யூஸ் தான் எடுத்துக்கிறோம். அப்போ 5. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 5 > X அப்படின்ட்டு இருக்கும். நம்மளுக்கு நல்லா தெரியும் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி. எக்ஸோட வேல்யூ X = Y = D1 of 1ஓட வேல்யூ 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 தான், ஒய்யோட வேல்யூ 5 தான். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும்? 5ன்னு சொல்லியிருக்கும். இப்போ 5 > 5 அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஃபெயில்டு. அப்போ எல்ஸ் கண்டிஷன் போயிடும். ஓகேவா? எல்ஸ் கண்டிஷனில் இதே மாதிரி தான் செக் பண்ணுறோம். ரைட். D1 of 1 இது ஃபார் லூப்போட ஃபஸ்ட் ஐட்ரேஷன் தான். ஸோ D1 of 1ல் நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் 5, வேல்யூ 5. ஸோ 5 < 5ஆன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது இப்போ கேயோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா கேயோட வேல்யூஸ் வந்து 2ன்னு சொல்லி இருக்கும். ஃபைன். K = 2ன்னு வச்சுக்கிறோம். ஃபைன். கேயோட வேல்யூ 2னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 8. ரைட். 8 > 5ஆன்னு பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ரிசல்ட்டு X = 8 அப்படின்னு சொல்லி அசைன் ஆகிருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் டைம் வந்து எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் இப்போ எக்ஸில் வேல்யூ வந்து என்ன இருக்கும்? 8ன்னு சொல்லியிருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும். எல்லா ஃபார் லூப்பில் எல்லா ஐட்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக X, Yயில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை தான் பிரிண்ட் பண்ணும். ரைட். இன்சைடு ஃபார் லூப்புக்குள்ளே X, Y இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது வந்து அவுட் சைடு ஃபார் லூப்பில் தான் நம்மளுக்கு X and Yயை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே Xில் வந்து 8ன்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கேயோட வேல்யூ தேர்ட் டைம் ஐட்ரேட் ஆகும்போது கேயோட வேல்யூ வந்து 3ன்னு இருக்கும். D1 of K அப்படின்றப்போ அதோட வேல்யூ ரைட் D1 of Kக்கு பதிலாக 3ன்னு இருக்கும். அதோட வேல்யூ இப்போ 12ன்னு சொல்லியிருக்கும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது 12 is > 5 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 5ன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 12. ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து எல்ஸ் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுல. ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்ரேட் ஆகும்போது கேயோட வேல்யூஸ் 4ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ் என்னவாக இருக்கும்? 3ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கண்டிஷன் இதுக்கு ஃபெயில்ட் ஆயிரும். ஸோ நமக்கு எல்ஸ் கண்டிஷன் இங்கே வந்துடும். ரைட். இங்கே நம்ம செக் பண்ணும்போது 3 is < 5ஆன்னு பார்க்கும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூஸ் வந்து கிடைக்கும். இங்கே ஒய்யோட வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னா Y = D1 of K. அப்போ D1 of K அப்படின்றப்போ 4 தானே கேயோட வேல்யூ. அப்போ அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 3. அப்போது இங்கே வந்து 3ன்னு சொல்லி அசைன் ஆகிடும். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ இப்போ 12ன்னு இருக்குது. ஒய்யோட வேல்யூ 3ன்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கண்டிஷன் போகும்போது
கேயோட வேல்யூ 5ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம மறுபடியும் செக் பண்ணும்போது 5 is greater than 5 கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸில் வேல்யூஸ் அசைன் ஆகாது. இஃப் மட்டுமே நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. எல்ஸை செக் பண்ணி பார்ப்போம். 5 is less than 5 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போவும் நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ இஃப் எல்ஸும் ஃபெயில் ஆகிறனால லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், எக்ஸ்லேயும் ஒய்லேயும் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா x = 12, y = 3ன்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கும். ரைட். அப்போ இப்போ எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 3ன்னு சொல்லி இருக்கும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ரைட். எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 3ன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும், உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்போவுமே போர்டு எக்ஸாமில் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியராக சொல்லுவேன். இது 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்றனால மார்க்கிங் ஸ்கீம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் எழுத பாருங்கள். ஓகே, அந்த கொஷினோட ஆர் சாய்ஸ் தான் இது. ரைட். கொஷின் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். STR = டபுள் கோட்ஸ்குள்ளே கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதோட லென்த்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் லூப்பை வச்சு ஐட்ரேட் பண்ணி நமக்கு ஸ்லைசிங் கான்செப்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைன். இவ்வளோ தான் கொஷினை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லென்த்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. லென்த்து பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ டோட்டலாக 16 அப்படின்ற நம்பர்ஸ் வந்து லென்த்து அப்படின்ற வேரியபிளில் அசைன் ஆகிடும். ரைட். அப்போது ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி லென்த் வந்து 16 அப்படின்றனால 16 இங்கே அசைன் ஆகிருக்கும். ஸ்டெப் வேல்யூ வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக எழுதி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 16 அப்படின்றனால அப் டு 15 தான். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டாப் வேல்யூ எப்போவுமே -1 இருக்கனால அப் டு 15 தான். ஸோ இதோட ரேஞ்சை ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக பென்சில் எழுதிக்கோங்க. 0ல் ஸ்டார்ட் பண்ணி 15ஓட எண்ட் ஆகணும். 2 ஸ்டெப்ஸாக ஜம்ப் பண்ணணும். அப்போ இதோட வேல்யூஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். 0 2 4 6 8 10 12 14 சொல்லி எழுதியாச்சு. ரைட். ஒவ்வொரு டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் 0 இருக்கும், செகண்ட் டைம் 2 இருக்கும், தேர்ட் டைம் 4ன்னு சொல்லியிருக்கும். அப் டு 14 வரைக்கும் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் ஐட்ரேட் ஆகும். ரைட். இப்போது ஸ்லைசிங் கான்செப்டில் STRல ஃபஸ்ட்டு 0 அப்படின்றது ஏயோட வேல்யூ. ஃபஸ்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது 0ன்னு சொல்லி ஏல போய் அசைன் ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 0 இருக்கும். ரைட். இங்கே A+2. ஓகேவா? அப்போ A+2னா ஏல வந்து 0 இருக்கும். 0+2 அப்படின்றப்போ 2 இருக்கும். ஃபைன். இப்போ பார்ப்போம். 0ல் ஸ்டார்ட் பண்ணி 2ல் எண்ட் ஆகணும். ரைட். அப்போ 0 அப்படின்றப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் இது தான். 0ல் ஸ்டார்ட் பண்ணி 2ல் எண்ட் ஆகும். 0 1 2. ஸ்டெப் வேல்யூ எப்போவுமே -1 அப்படின்றனால நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 முடியும். அப்போ ஃபஸ்ட் டைம் லூப் ஐட்ரேட் ஆகும்போது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு CO அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார் லூப் உள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது அவுட்புட் கிடைக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டினில் அது ஃபார் லூப்புக்கு வெளியில் இருந்ததுனால ஃபார் லூப்பில் எல்லா ப்ராசஸும் எல்லா ஐட்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிச்சு. ஓகேவா? இது ஃபார் லூப்புக்கு வெளியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபார் லூப் ஃபுல்லாக ஐட்ரேஷன் ஆகி எவ்வளோ டைம் ஐட்ரேஷன் இருக்கோ எல்லா ஐட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக எக்ஸும் ஒய்லேயும் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும். பட் இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு ஃபார் லூப் உள்ளே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கனால ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன வேல்யூவோ அதை பிரிண்ட் பண்ணோம், செகண்ட் ஐட்ரேஷனில் என்ன வேல்யூஸோ அதை பிரிண்ட் பண்ணோம். இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் என்ன கிடைக்கும்? CO அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது என்ட்ரு கொடுத்து நெக்ஸ்ட் லைனில் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ ஏயோட வேல்யூ வந்து நமக்கு 2 இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம 2ன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறோம். 2 + 2 இருக்கும். நமக்கு இங்கே என்ன ஆகும்? 4 இருக்கும். ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 2. இண்டெக்ஸ் இது நல்லா யோசிச்சுக்கோங்க. இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 இது. அப்போது 2ன்றப்போ M-லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2 3 ஏன்னா -1 தான் ஸ்டெப் வேல்யூ. அப்போது நம்மளுக்கு MP தான் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகும்போது இங்கே வந்து என்ன இருக்கும்? 4ன்னு இருக்கும். 4 + 2ன்றப்போ இங்கே 6ன்னு இருக்கும். ரைட். அப்போ 4லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா? ரைட். இது 0 1 2 3 4. அப்போ 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது Uலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 5ஓட எண்ட் ஆயிரும். அப்போது நெக்ஸ்ட் டைம் நமக்கு என்ன ஆகும்? U10 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் வேல்யூ 2 இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இதுவுமே 2 தான் பிரிண்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து 2 வந்து பிரிண்ட் ஆகும்போது CO ஃபஸ்ட் லைனில், நெக்ஸ்ட் லைனில் MP, நெக்ஸ்ட் லைனில் UT, நெக்ஸ்ட் லைனில்
இஆர் நெக்ஸ்ட் லைனில் ஸ்பேஸு எஸ். ஓகேவா, நல்லா எழுதும் போது கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸ்பேஸு எஸ், நெக்ஸ்ட் லைனில் சிஐஇ, நெக்ஸ்ட் லைனில் இஎன், நெக்ஸ்ட் லைனில் சிஇ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இது ஏயோட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது, ஏயோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது, ஏயோட வேல்யூ 4ன்னு இருக்கும்போது, ஏயோட வேல்யூ 6, ஏயோட வேல்யூ 8, ஏயோட வேல்யூ 10, ஏயோட வேல்யூ 12, ஏயோட வேல்யூ 14. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வந்து ஒவ்வொரு நெக்ஸ்ட் லைன்லேயாக கிடைக்கும். ஸோ இந்த அவுட்புட்டை இதே மாதிரி கிளியராக எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு 3 மார்க்கு சாலிடாக கிடச்சிடும். ஓகேவா, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் நீங்கள் அவுட்புட் எழுதணும். கண்டினியூஸாக எழுதிடக்கூடாது. கேபிட்டல் லெட்டராக இருந்தால் அது கேபிட்டல் லெட்டராக தான் மென்ஷன் பண்ணணும். ஸ்பேஸ்க்கு அடுத்து எஸ் கேபிட்டல் லெட்டர். ஸோ அதே மாதிரி தான் ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா சாலிடாக 3 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்.